இன்று ஏப்ரல் 8 ஒரு முக்கியமான இரவு. உலகம் என்ன நடக்கப் போகிறது என்று பதபதைத்து நிற்கிறது. ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் எனப்படும் அமெரிக்காவினுடைய நேரம் இரவு 8 மணிக்கு, அதாவது நமது நேரம் புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு ஒரு பிரளயம் நடக்கப் போகிறது என்று மக்கள் படபடப்பில் இருக்கிறார்கள். ஹோமோஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் எரிவாயு மற்றும் மின் கட்டமைப்புகளை தாக்கப் போவதாக சொன்ன அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் 48 மணித்தியால தவணை கொடுத்தார். பின்னர் மேலும் 5 நாட்கள் கெடு கொடுத்தார். மீண்டும் 10 நாட்கள் தவணை வழங்கினார். ஏப்ரல் 6 காலக்கெடு முடிய இருந்த போது மேலும் ஒரு நாள் நீடித்தார். ஒரு வல்லரசு நாட்டின் ஜனாதிபதிக்குரிய பண்பாடுகள் எப்படி போனாலும் நாகரீக மனிதனுக்குரிய எந்தவித முதிர்ச்சியும் இன்றி தன்னுடைய ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கங்களில் தாராளமாக கெட்ட வார்த்தைகளை நிரப்பி பதிவு எழுதுகிறார் ட்ரம்ப். மிரட்டல் விடுக்கும் எந்த ஒரு தீவிரவாதியும் கூட இத்தனை மலினமான வார்த்தைகளை பயன்படுத்தியதில்லை. ஆனால் ட்ரம்போ முழுக்க நிதானம் இழந்து தவிக்கிறார். அவர் சொன்னது போல அடிமை நடனம் ஆடுவதற்கு ஈரான் மறுத்துவிட்ட ஆத்திரம் அவரது ஒவ்வொரு வசனத்திலும் கொப்பளிக்கிறது. இன்று ட்ரம்ப் வழக்கமான கெட்ட வார்த்தைக்கு பதிலாக உறைந்து போகும் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார். அப்படி என்ன சொன்னார் ட்ரம்ப்? இன்று இரவு ஒட்டுமொத்த நாகரீகமும் அழிய போகிறது. அது ஒருபோதும் மீண்டு எழாது. இதை நான் தனிப்பட்ட ரீதியில் விரும்பவில்லை, ஆனால் பெரும்பாலும் அது நடக்கக்கூடும். 48 ஆண்டுகால அச்சுறுத்தல் ஆட்சி முடிவுக்கு வரும். ஈரான் மக்களுக்கு ஆசி கிட்டட்டும் என்ற ட்ரம்பின் ரவுடித்தனமான வார்த்தைகள் யுத்த வலயத்தில் இல்லாத போன்ற சாமானியர்களுக்கு கூட பதட்டத்தை ஏற்படுத்துகின்றன. ட்ரம்பின் வசனங்கள் அவர் அணுகுண்டை பாவிக்க கூடும் என்பதையே சொல்கின்றன என்று பலரும் சமூக ஊடகங்களில் வியாக்கியானம் சொல்ல தலைப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாகரிகத்தையும் அழிப்பது என்றால் ஒன்றோ அணுகுண்டை பாவிக்க வேண்டும், அல்லது ஈரானில் இருக்கும் புஷர் அணு உலை மீது குண்டுகளை வீசி பேரழிவை ஏற்படுத்த வேண்டும். இந்த வாக்கியங்களின் அர்த்தம் இதுதான் என்று ஒரு சில ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கும் நிலையில் அமெரிக்காவின் பிரபல சமூக ஊடகவியலாளரும் பத்திரிகையாளருமான டக்கர் கார்ல்சன் மேலும் அச்சமூட்டக்கூடிய விதத்தில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது, ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார் என்றும், அமெரிக்க இராணுவமும் ட்ரம்பின் வட்டாரமும் பதவி விலக வேண்டும் என்றும் சொல்லக்கூடிய டக்கர் கார்ல்சன், ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை ஏவ முயற்சி செய்தால் இராணுவ தலைமை செயலகமான பென்டகனின் அதிகாரிகள் ட்ரம்பின் மனிதகுல விரோத உத்தரவுகளுக்கு கட்டுப்படக்கூடாது என்று அறிவுரை சொல்கிறார். இதேவேளை ஈரானில் பெருவாரியான மக்கள் வீதிக்கு இறங்கி மின் கட்டமைப்புகள் மற்றும் எரிவாயு மையங்களை சூழ மனித சங்கிலி அமைத்துக் கொண்டு வரிசையாக நிற்கக்கூடிய காணொளிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன. ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானோ தாம் பல மில்லியன் மக்களுடன் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக அதிரடியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஈரானின் புரட்சிகர காவல் படையும் இன்று ஈரானை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புமான IRGC அனைவரையும் அபாய வலயத்தில் தள்ளி சாவியை தொலைக்கும் ரகத்தில் ஒரு பதிலை வழங்கி இருக்கிறது. அமெரிக்கா ஒரு எல்லைக்கு மேல் மீறினால் இந்த யுத்தம் மேற்கு ஆசியாவையும் தாண்டி எதிரொலிக்கும். இதனால் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் சில ஆண்டுகளுக்கு முடங்கி போய்விடும் என்று ஏற்கனவே பொருளாதார சுனாமியால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் உலக மாந்தர்களின் வயிற்றில் அமிலத்தை வார்த்திருக்கிறது. IRGC அடுத்ததாக ஒரு கருத்தை சொல்கிறது பாருங்கள். அதில்தான் இந்த யுத்தத்தினுடைய எதிர்கால பயங்கரமே இருக்கிறது. அதாவது, இதுவரை அமெரிக்கா மற்றும் அதன் பிராந்திய கூட்டாளிகளுக்கு எதிராக இதுவரை நாம் ஒரு குறிப்பிடத்தக்க நிதானத்துடன் தான் நடந்து கொண்டோம். ஆனால் இவர்கள் தம் சிவப்பு கோடுகளை தாண்டி வந்தால் எந்தவித போராட்டமும் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. தாக்குதல் எதிரி நினைப்பதை விட படு உக்கிரமாக இருக்கும் என்கிறது IRGC. ஈரானில் ஆட்சியை மாற்றுகிறேன் என்றுதான் ட்ரம்ப் ஆரவாரமாக யுத்தத்தை ஆரம்பித்தார். அதற்கு முன்னர் அவர் கிளர்ச்சியாளர்களுக்கு துப்பாக்கிகளை CIA மூலம் வழங்கி ஈரானுக்குள் ஒரு ஸ்திரமற்ற நிலையை உருவாக்க பார்த்தார். ஆனால் அந்த முயற்சியை ஈரான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியது. ஆட்சியை மாற்ற இஸ்ரேலுடன் சேர்ந்து கிளம்பி வந்து 7-8 குண்டுகளை வீசி அதியுயர் பீட தலைவர் ஆயத்துல்லா ஹொமேனி உட்பட முக்கிய தலைகளை கொன்று ஏதாவது மாற்றம் வருகிறதா என்று பார்த்தார். ஈரானோ கருங்கல் போல உறுதியாக இருந்தது. மேலும் ஹோமோஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அணு ஆயுதத்தை மீட்கிறேன், ஏவுகணையை அழிக்கிறேன் என்றெல்லாம் இருந்த அமெரிக்காவினுடைய இதர கோஷங்கள் இதனுடன் காலாவதியாகின. ஹோமோஸை திறந்துவிடு என்று மட்டும்தான் இப்போது ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஈரானுக்கு 15 அம்ச நிபந்தனைகளையும் அனுப்பி பார்த்தார் ட்ரம்ப்.
ஆனால் மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் மூலம் அதற்கு தக்க பதிலை ஈரான் வழங்கியிருந்தது. 45 நாட்கள் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. போர் நிறுத்தம் என்ற ஒன்று வருவதாக இருந்தால் அது நிரந்தரமாக அமைய வேண்டும் என்றது. மேலும் ஹோமூஸ் வழியாக கப்பல்கள் அதன் பாட்டுக்கு செல்லும். கப்பல்களின் பாதுகாப்புக்கு நாம் தான் பொறுப்பு, ஆனால் எமக்கு வரி கட்ட வேண்டும் என்றது. இதற்கு ஒரு வலுவான காரணம் இருக்கிறது. ஈரான் கடந்த 47 ஆண்டுகளாக அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் அல்லாடும் தேசம். இத்தனை வருட இழப்புகளையும் இந்த யுத்தம் தந்த பேரிழப்புகளையும் ஹோமூஸ் வழியே செல்லும் கப்பல்களிடம் அறவிடும் பணம் மூலம் மீட்டிக் கொள்ள பார்க்கிறது ஈரான். இது தவிர ஈரானின் பொருளாதார தடைகள் முற்றாக நீங்க வேண்டும் என்றும், லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் பேய்த்தனமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மற்றொரு நிபந்தனை போட்டிருந்தது. இப்படி 10 நிபந்தனைகளை பாகிஸ்தான் மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தது ஈரான். ஆனால் டொனால்ட் ட்ரம்போ இவற்றுக்கெல்லாம் முறையாக பதில் சொல்லாது முதலில் ஹோமூஸை திற என்றார். இதற்கு தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் ஈரானின் தூதரகம் நாம் சாவியை தொலைத்து விட்டோம் என்று பதில் சொல்லியிருந்தது. ஜிம்பாப்வேயில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் நாம் சாவியை ஒரு பூந்தொட்டிக்கு அடியில் மறைத்து வைத்திருக்கிறோம் என்று இந்த ரணகளத்திலும் ட்ரம்பை வம்புக்கு இழுத்திருந்தது. இப்படி நிலவரம் சென்று கொண்டிருந்த போதுதான் ட்ரம்ப் ஒரு காட்டு மிராண்டி போல மாறி 5000 ஆண்டு கால நாகரிகத்தை நிர்மூலமாக்க தனக்கு வெறும் 4 மணித்தியாலம் போதும் என்று சொல்லி மிரட்டி இருக்கிறார். இதிலிருந்து அமெரிக்கா இந்த யுத்தத்தில் எந்த ஒரு இலக்கையும் அடையாமல் குப்புற வீழ்ந்து விட்டது என்றே முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. 47 வருட கால பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலேயே இப்படி திமிராக தெனாவட்டாக ஒரு தேசம் நிற்பது என்பது, அதுவும் உலகத்தினுடைய அத்தனை நவீன ஆயுதங்களின் களஞ்சிய சாலையான அமெரிக்காவுடன் போராடி கொண்டிருப்பது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இந்த வைராக்கியமும் திமிரும் தான் ஈரானை கடைசி வரை சரணடையாமல், அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் கடைசி வரை போராடும் போர்க்குணத்தை வழங்கியிருக்கிறது. இதேவேளை மற்றொரு முக்கிய செய்தி ஒன்றையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. நேற்றைய தினம் என்னுடைய பதிவில் இஸ்பஹான் நகரில் அமெரிக்கா இழந்த விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களினுடைய விவரங்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டோம். இதனை டொனால்ட் ட்ரம்பும் இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார். F-15 விமானிகளை மீட்க போய் அமெரிக்கா ஹெலிகளும் விமானங்களும் ட்ரோன்களுமாக 10 இயந்திரங்களை இழக்குமா என்று இப்போது எல்லோருக்குள்ளும் ஒரு புதிய சந்தேகம் நிலவ தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக பொருளியல் நிபுணர்கள், செய்தி ஆய்வாளர்களுக்கிடையில் இந்த சந்தேகம் வலுத்திருக்கிறது. சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இஸ்பஹான் என்பது ஈரானின் அணு உலையின் இதயம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நகரம். 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்கள் அங்கே அத்துமீறி நுழைந்ததன் பின்னணியில் ஈரானின் யுரேனியத்தை அப்படியே தூக்கி கொண்டு செல்லும் ஒரு திட்டம் இருந்திருக்கும் என்றும், விமானியின் பெயரில் இந்த ஆபரேஷன் திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்றும் ஊடகங்கள் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றன. இது எப்படியோ ஈரானின் தீவிர எதிர்ப்பு காரணமாக இந்த திட்டம் தவிடுபொடியானது. அமெரிக்கா என்னதான் விமானிகளை மீட்டுவிட்டதாக சொல்லிக் கொண்டாலும் மீட்ட ஒரு விமானியின் படத்தையோ காணொளியையோ இதுவரை ஒளிபரப்பவில்லை. இந்த ஆத்திரம் எல்லாம் சேர்ந்துதான் ட்ரம்பை ஒரு அரக்கனாக மாற்றிவிட்டிருக்கிறது. இதனால்தான் அவர் முற்றிலும் சுயநினைவிழந்தவர் போல நடந்து கொள்கிறார். இதேவேளை இன்று ஐநா பாதுகாப்பு சபையில் ஹோமூஸை படை பலத்தை பிரயோகித்து திறக்கும் ஒரு தீர்மானம் சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய வீட்டோ அதிகாரத்தின் மூலமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய ஆத்திரத்தின் பரப்பளவை மேலும் அதிகரித்திருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள், அவர்களின் பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் எல்லாம் சிதறுகின்றன, இதெல்லாம் போர்க்குற்றம் இல்லையா என்று ட்ரம்பிடம் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டபோது அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஈரான் மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும், அங்கே ஆள்பவர்கள் எல்லாம் விலங்குகள் என்று சொன்னார். அமெரிக்கா லிபியாவுக்கும் ஈராக்குக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கொடுத்த ஜனநாயகமும் சுதந்திரமும் என்னவென்று நமக்கு நன்றாகவே தெரியும். இவர்கள்தான் இப்போது ஈரானுக்கு சுதந்திரம் கொடுக்க பார்க்கிறார்கள். ஈரானில் ஆள்பவர்களை எல்லாம் விலங்குகள் என்கிறார். ஒரு சீரியல் கில்லரை பயந்து நடுங்கும் அளவுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் இப்படியெல்லாம் பேசுவதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. ஈரான் அணுச்செறிவூட்டலை எப்போதோ நிறுத்திவிட்டதாக சத்தியம் செய்த பின்னரும் போர் தொடுத்திருக்கிறார் ட்ரம்ப். இப்படித்தான் ஈராக்கில் பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி ஜார்ஜ் W. புஷ்ஷும் பிரிட்டன் பிரதமர் டோனி பிளேயரும் சூறையாடினார்கள். காலத்துக்கு காலம் ஏதாவது ஒரு நாட்டை பிடித்து வலித்து துடைப்பவர்களுக்கு ஈரான் சிம்ம சொப்பனமாக அமைந்திருக்கிறது. உண்மையில் ஈரானிடம் உள்ள அணுவை விட அமெரிக்காவிடம் உள்ள அணுதான் மிகவும் பாரதூரமானது. அதுவும் ட்ரம்பை போன்ற மணிக்கொரு தடவை கொள்கைகளை மாற்றிக்கொண்டு கண்டதையெல்லாம் உளறிக் கொண்டிருக்கும் ஒருவரின் கையில் அது இருப்பது எல்லாவற்றையும் விட ஆபத்தானது. ட்ரம்ப் ஈரான் மீது நரகத்தை ஏவுவதாக சொல்லுகிறார்.
ஈரான் இதற்கு பதிலடியாக பிராந்தியத்தில் இருக்கும் பொருளாதார மையங்களை தாக்கி அழிக்கும். அப்படி ஒன்று நடந்தால் அது ஏற்கனவே நொந்து போயிருக்கும் உலக பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஒரு கிறுக்கு ராஜாவின் கையில் இந்த உலகம் சிக்கி மீள வழி தெரியாமல் தடுமாறி திணறிக் கொண்டு நிற்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களே எஞ்சியிருக்கின்றன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.